பிதாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமக்கு நன்றி. Thank you Jesus, thank you Jesus. You are my refuge, you are my strength. There is none like you, Lord. Hallelujah. We glorify your name, we glorify your name. Hallelujah to the King of Kings. Hallelujah to the Lord of Lords. Hallelujah to the Lion of the tribe of Judah. Thank you, thank you, thank you, Lord. Thank you, Jesus. Oh, we worship you, we glorify your name. உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆல்பா உம்மை ஆராதிக்கிறோம், ஒமேகா உம்மை ஆராதிக்கிறோம். யூதா கோத்திரத்தின் சிங்கமே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. என்றும் மாறாதவர், என்றும் மாறாதவர், அற்புதங்கள் செய்கிறவர், ஆச்சரியங்கள் செய்கிறவர், அசாதாரணமாய் எங்களை நடத்துகிறவர். நீ நல்லவர் 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 நல்லவர். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. We glorify your name, we glorify your name, we glorify your name. There is none like you. அப்பா, உமக்கு நன்றி. ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஒத்தாசை எங்களுக்கு எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வமே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். Thank you Jesus. உம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். எங்களுக்கு விடுதலை தருகிறவர், விடுதலை தருகிறவர், விடுதலை தருகிறவர். நீர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். நீர் எல் ஷடாய். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. பரம தகப்பனே, உமக்கு நன்றி. உங்கள் குமாரனை எங்களுக்காக இந்த பூமியில் தந்தீங்களே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலைன்னு சொன்னீங்களே. தெய்வமே, உமக்கு நன்றி. நீர் உயர்த்தப்பட்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். எங்கள் இரட்சகரே, உமக்கு நன்றி. எங்களுக்காக வழி ஆயத்தம் பண்ணுகிறீர், எங்களுக்காக வழி ஆயத்தம் பண்ணுகிறீர். வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை ஏற்படுத்துகிறீர். எங்களுக்கு முன்மே செல்லுகிறீர். கோணலானவைகளை செவ்வையாக்குகிறீர். வெண்கல கதவுகளை உடைக்கிறீர். இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறீர். சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி எங்களை அதனுடைய நடத்தி எங்களை உண்டாக்கின நோக்கத்தின் கரைகளில் நிறுத்தி எங்களை அழகு பார்க்கிற எங்கள் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து காலை வேளையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த 10 நாட்கள் ஜெபத்தில் தேவன் பெரிய காரியங்கள் செய்யணும். குறைவுகள் நிறைவாகணும். இல்லை என்ற இடத்துல மகத்துவங்களை காணணும். களஞ்சியங்கள் நிரம்பி வழியணும். செய்வதெல்லாம் வாய்க்கணும். எடுத்த காரியம் வெற்றியாக மாறணும். தோல்விகளை இனி நம்ம கிட்ட வரக்கூடாது. எது எடுத்தாலும் ஜெயமாக மாறணும். உடன்படிக்கை பிள்ளைகளுக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிக்கிறார். உடன்படிக்கையில் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சொன்ன எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி முடிக்கிறார். விதைப்பதும் மறுப்பதும் இருக்குமானால் உடன்படிக்கை மாறாது. சூரியனும் சந்திரனும் இருக்குமானால் உடன்படிக்கை மாறாது. பகலும் இரவும் இன்னொன்று இருக்குமானால் எந்த தீங்கும் என்னை அணுகாது. என்னை உடன்படிக்கையில் கர்த்தர் வைக்கிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பூமியில் பயங்கர சம்பவங்கள் நடக்கலாம். பொருளாதார வீழ்ச்சிகள் வரலாம், பஞ்சங்கள் வரலாம். ஆனால் கோஷேனில் அவர் தன் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அங்கே அவர்களை பெருக செய்தார், ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் நாங்கள் உங்கள் மறைவிடத்துக்கு வருகிறோம், மறைவிடத்துக்கு வருகிறோம், மறைவிடத்துக்கு வருகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர்கள் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஒரு பக்கத்தில் 1000 பேரும் மறுபக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நாங்கள் இதில் பயப்படோம். என் நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறபடினால் உங்களை விடுவிப்பேன் என்று சொன்னவர் நீர் எங்க கூட இருப்பதற்காக நன்றி. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர், you are the powerful one. நீரே எங்களோடு கூட உடன்படிக்கை செய்து இனி நான் என் உடன்படிக்கையை தாவீதோடு கூட ஒரு நாளும் முறிக்க மாட்டேன், ஒரு நாளும் உடைக்க மாட்டேன் என்று
அப்பா நீர் முடிவு வரைக்கும் கூட இருந்து நடத்தியவர். இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் கண்டதில்லைன்னு எழுதப்பட்ட சரித்திரம் உடன்படிக்கை தானே பார்த்தாங்கியது. எங்கள் மேல் நீர் காண்பிக்கிற அன்புக்காக நன்றி 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 நன்றி. இந்த தூரம் நடத்தினதற்காக நன்றி. அவர் வாசல்களில் துதியோடு வருகிறோம், அவர் வாசல்களில் புகழ்ச்சியோடு வருகிறோம், அவர் வாசல்களில் ஆராதனையோடு வருகிறோம், அவர் வாசல்களில் நன்றி பலியோடு வருகிறோம். அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர். நன்றி உள்ளவங்க எல்லாம் கையை உயர்த்தி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர். சாதாரண எங்களுக்கா இத்தனை நன்மைகள், இத்தனை மேன்மைகளை காண்பித்தீரே. ஒன்றும் இல்லாமையிலிருந்து இந்த மட்டும் உயர்த்தினீர், ஒன்றும் இல்லாமையிலிருந்து இந்த மட்டும் உயர்த்தினீர். இத்தனை மகத்துவத்தை தந்தீர், இவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினீர். முடிக்கணும்னு நினைச்சவங்க முன்னாடி பந்தி ஆயத்தம் பண்ணி இந்த மட்டும் எங்களை நடத்தினீரே. நன்றி 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 நன்றி. எங்கள் நடுவில் நீர் செய்த செயல்கள், எங்கள் நடுவில் நீர் செய்த செயல்கள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள், எவ்வளவு ஆச்சரியமானவைகள். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் சகலத்தையும் பெருக செய்வார். 5 அப்பம் 2 மீனை எடுத்து பிதாவுக்கு நன்றி சொல்லிய போது 12 கூடைகளை மிச்சம் எடுத்தார்கள். இந்த ஜெப நாள் முடித்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் போது ஒவ்வொருவரும் 12 கூடைகளோடு செல்லணும்ப்பா. ஒவ்வொன்றும் ஒரு நிறைவா இருக்கட்டும். சமாதானம் கூட செல்லட்டும், வெற்றி கூட செல்லட்டும், பொருளாதார நிறைவு கூட செல்லட்டும், ஜெயம் கூட செல்லட்டும், மகத்துவம் கூட செல்லட்டும், இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்ளும் ஒரு கூடையோடு செல்லட்டும். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மகத்துவத்தோடு நடத்துங்க. உமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிற எங்கள் தெய்வம் அப்பா, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். உங்க இரக்கத்திற்காய் நன்றி, கிருபைக்காக நன்றி, வழி நடத்துதலுக்காக நன்றி, இந்த மட்டும் காத்ததற்காக நன்றி. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு எங்கள் தேக்க நிலைகளை நாங்கள் தாண்டணும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், நான் எழுந்து புறப்படுவேன். I will arise and I will depart. இது எங்கள் இளைப்பாறுதல் அல்ல. இந்த நிலையில் இருப்பதற்காக நீங்க அழைக்கல. தொடர்ந்து இந்த அளவில் தொடர்ந்து இருப்போமானால் அது எங்களுக்கு கஷ்டங்களை கொண்டு வரும். நாங்கள் எழுந்து இன்னொரு அளவு போகணும். Depart and move forward. Depart and move forward. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah Lord. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உன் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. ஓ நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவின் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. ஓ இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே,
உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, நான் உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறை. நல்ல கையை தட்டி வாயை திறந்த நேற்றைய துயரமெல்லாம் முடிக்கிற நாள் இந்த நாளா இருப்பதாக. இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள். நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்தது, அது நிரந்தரமானதையா. கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா நின் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. ஓ வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. சுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேன் ஐயா. இயேசுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேன் ஐயா. கோடி நன்றி, கோடி கோடி. Yes, 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 Lord. Jesus, 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 Jesus. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவின் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா. பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, நேற்றைய துயரமெல்லாம், நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறையும் ஐயா. இன்று மறைந்தது. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா நின் திருப்பாதமே. ஓஹோ அதிகாலை ஆனந்தமே, என் அப்பா உங்க திருப்பாதம். கரங்களை உயர்த்தி நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போறோம். சரியா 6:30 35 உங்களை வேலைக்கு அமைச்சிருவோம். நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கையை மேலே உயர்த்துங்க. உங்க வாழ்க்கையில இந்த ஜெப நாட்கள் வரைக்கும் நாங்கள் ஜெபத்தோடு ஏக்கத்தோடு புயலின் நடுவில் பல தொல்லைகளுக்கு நடுவில் சாத்தான் தலைவிரிச்சு ஆடுகிறான். இந்த நடுவில் நம்ம ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். ஒரே ஒரு காரணம், உங்களை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும், வியாதியா இருந்தா அது இன்னைக்கு தீரணும், தோல்வியா இருந்தா அது மாறிடணும், தரித்திரமா இருந்தா அது செதறிடணும், மரணமா இருந்தா அது தூரமா போயிடணும், தேக்க நிலையா இருந்தா அது உடைஞ்சிடணும். இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைபடாது என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கணும்.
ஜெபிக்க போகிறோம். பாசம் மாரிமுத்து வந்து 5-7 நிமிஷம் உங்களை ஜெபத்தில் எல்லாரும் ஜெபத்தோடு இருங்க. ஒவ்வொரு ஊழியர்களும் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தடைகளெல்லாம் இன்னைக்கு தட்டி எறியப்படணும். அடுத்த வருஷம் இந்த நாள் நம்ம வரும்போது நிலைமைகள் வேறு பரிமாணத்தில் இருக்கணும். விசுவாசமா இருங்க, எதிர்பார்ப்பாருங்க. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான நம்முடைய போதகர் சொன்னது போல தேவன் எல்லாவற்றையும் வெற்றி நிறைவோடு நடத்த போகிறார். விசுவாசிக்கிறோமா? நாம் விசுவாசித்து தான் இதனுடைய விசுவாச ஜபத்தினுடைய பங்குல நாம் வந்திருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளில கூட தடைகள், கட்டுக்கள், மட்டுப்படுத்தும் எல்லா பொல்லாப்புகளையும் தேவன் நீக்கி போட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு இந்த காலை வேளையிலே நாம் பேசுகிற வார்த்தையிலே வல்லமை உண்டு. இந்த பீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஏற்றுக்கொள்ளுகிற நமக்கு என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை பொருந்தியவராய் இருக்கிறார். ஆமேன். நம்முடைய மூத்த சகோதரனாகிய யாக்கோபோடு கூட சேர்ந்து நாம் சொல்லணும், விசுவாசம் இல்லாமல் அவரிடத்தில் நாம் நெருங்க முடியாது. விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்தவைகளை அந்த தந்திரங்களோடு கூட நாம் பயணிக்கும் பொழுது நம் ஜெயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய கையில் இருக்கிற ஜெயமே தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த வார்த்தை விசுவாசமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாமே கட்டுக்கள், தடைகள், மட்டுப்படுத்துகிற ஆவிகள் நம்ம ஒரு அளவுல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக இந்த காலை வேளையிலே இந்த பீடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் அது வீணான வார்த்தைகள் அல்ல. அது நம்மை விசுவாசத்தின் அடுத்த பங்கிலே கொண்டு போகிற வார்த்தை என்று விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய நாமத்தை நான் காலையில மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயத்தை எடுத்து அவன் அங்காரத்தை ஒரு நொடியில் அடக்கு. உயிரிங்கார சத்தத்தை கேட்டா அவன் ஓங்காரம் அடங்குது பாரு. கையை தட்டி உற்சாகமா அல்லேலூயா. இன்ன ஆவியின் பட்டயம் தேவன் நமக்கு தந்திருக்கிற விசுவாசம். பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அவங்க கண்ணீரிடல, அவங்க துதிச்சு பாடினாங்க, சிறையிருப்புகள் மாறியது. ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிற நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அந்த விசுவாசம் இல்லாமல் யாரும் அவருடைய சமூகத்தில் பயணிக்க முடியாது. இந்த நாளிலே உங்களை தடை செய்கிற, உங்களை கட்ட நினைக்கிற, உங்களை மட்டுப்படுத்த நினைக்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் தேவன் உங்களை கொண்டே, உங்கள் விசுவாசத்தை கொண்டே, நீங்க ஜபிக்கிற ஜபத்தை கொண்டே, அவர் சகலத்தையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தவர். இந்த நாளில் அவர் சொல்லுகிறார், நீர் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நீ சகலத்தையும் பெற்றுக்கொள்வாய். ஆமேன். எல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது ஆமேன் சொல்லி நல்ல கரங்களை தட்டி நம்மளுடைய ரீங்கார சத்தமே அவனை ஒழிச்சு கட்டுறது தான். யோவான் 10:10 பார்க்கிறோம், திருடன் திருடவும் அழிக்கவும் அதுக்கு தான் அவன் தந்திரமா வருகிறான். அதே யோவான் 10:34-35 சொல்றாரு, நீங்கள் விசுவாசமாக, ஆமேன், இந்த வசனத்தை அறிந்த நீங்கள் எப்படி இருக்கிறோம்? தேவர்களோட இருக்கிறோம். நீங்கள் தேவர்களாகவே இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆமேன். அதே யோவான் 7:38 சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும். அந்த ஜீவ ஊற்றுக்கள் சும்மா இருக்காதுங்க, அது அநேகரை தட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. யாத்ராகமம் புஸ்தகம் 1-ம் பார்க்கிறோம், எந்த அளவுக்கு அவர்களை தடை செய்ய உபாயம் செய்து தடை செய்ய நினைத்தார்களோ அந்த அளவுக்கு அவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் எந்த அளவுக்கு சத்துரு நம்மை தடை செய்ய நினைக்கிறானோ எல்லா தடைகளையும் முறித்தடித்து ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பலத்து பெரிய இனமாக மாற்ற என் தேவன் வல்லமை பொருந்தியவராய் இருக்கிறார். எந்த அளவுக்கு தடை செய்ய நினைக்கிறாங்களோ, மட்டுப்படுத்த நினைக்கிறாங்களோ அந்த தடைகளிலிருந்து மாறி நீங்கள் உயர்ந்து நிற்பீர்களாக. தேசம் அவர்களால் நிறைந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்களால சகலமும் நன்மையாய் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தையை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தடைகள், மட்டுப்படுத்துகிற ஆவிகள், எல்லா பொல்லாப்புகள், அந்தகார கிரியைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம்.
தடைகளை முறியடிக்கிற ஆவிகள், அசுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், அது மாத்திரமல்ல மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள். அந்த மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். தேவன் தாமே அவர் ஜீவனாக பலனாகவே இருக்கிறார். இந்த நாளில் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நோக்கி வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் நன்மை புரிந்தவராகவே இருக்கிறார். ஆண்டவரே திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த 6வது நாளிலே தகப்பனே ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே கூடி வந்திருக்கிற எங்களோடு கூட உம்முடைய கரம் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் அவருக்கு ஜீவனாய் இருக்கிறீர் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக பலவீனத்தை உண்டாக்குகிற, பலவீனத்தை தந்து மட்டுப்படுத்துகிற பலவீனத்தின் ஆவிகளை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். அல்லேலூயா. தேவன் தாமே நன்மையான காரியத்தை செய்வீராக. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும் பெரிய காரியம் செய்யும். கரங்களை தட்டி சொல்லுங்க. எல்லாம் மட்டுப்படுத்துகிற ஆவிகள், எல்லா சிறையிருப்பின் ஆவிகள், நம்ம பெருகாதபடிக்கு தடை செய்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமா நீங்கி போனதற்காக முற்றிலுமா ஜெயம் தந்த ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த 10 நாள் ஜெபத்திலே விசுவாசித்து நாம் ஜெபிக்கிற ஜெபத்திலே அவனுடைய தடைகள், அவன் போடுகிற எல்லா சூழ்ச்சிகளை கர்த்தர் தாமே முறியடித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் விசுவாசமாய் கேட்டிருக்கிறோம். நாம் விசுவாசமாய் கேட்கும் பொழுது தேவன் தாமே நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தி எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்க அவர் வல்லமை பொருந்தியவராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆண்டாண்டு காலமாக ஏற்பட்ட எல்லா தடைகளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே உடைக்க. எத்தனை பேர் இதனால விசுவாசத்தோடு கூட, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட, ஒரு பெரிய ஏக்கத்தோடு கூட இந்த நாளுக்கு பிறகு கர்த்தருடைய வாழ்க்கையில இந்த தடை என்ற வார்த்தைக்கு இடமில்லாதபடி கர்த்தருடைய எல்லா தடையை உடைத்து போடும்படியாய் கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனை இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி அல்லேலூயா. தடைகள் உன் வாழ்க்கையிலே பெரும் துன்பவே லைகளில் உன்னை அழித்தவர். தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்பவே லைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு. புது பாதை திறந்திடுவார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு ரத்தங்களை தந்தவர். உந்தன் வழிகளில் உன்னை காப்பவர். என்றும் உன்னை நடத்திடுவார். முன்னை நடத்திடுவார். தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்பவே லைகளில். தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்பவே லைகளில். பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு. புது பாதை திறந்திடுவார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு ரத்தங்களை தந்தவர். உந்தன் வழிகளில் உன்னை காப்பவர். என்றும் உன்னை நடத்திடுவார். என்றும் உன்னை நடத்திடுவார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு ரத்தங்களை தந்தவர். உந்தன் வழிகளில் உன்னை காப்பவர். என்றும் உன்னை நடத்திடுவார். என்றும் உன்னை நடத்திடுவார். ஜெபிக்கும் போது எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் கூட கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இத்தனை ஆண்டு காலங்களாய் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா தடைகளையும்
நீக்கி போடுகிற இந்த நாளிலே நமக்கு முன்னே கடந்து போகிறபடினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எல்லா விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலே கர்த்தரிடத்திலே நாம் தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்க என் தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு பார்வோன் பெரிய தடைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தான். ஆனால் நாள் ஒன்று வந்த பொழுது கர்த்தர் சகல தடைகளையும் உடைத்து தம்முடைய பிள்ளைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. இந்த நாளில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, சத்துருங்கள் பாதையில் வைத்திருக்கிற எல்லா தடைகளையும், இதற்கு மேல் இந்த பாதை மூடப்பட்டது, இதற்கு மேல் இதில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது, இதற்கு மேல் இதில் நீங்கள் நடக்க முடியாது என்று சத்துரு எவைகள் எல்லாம் பூட்டி வைத்திருக்கிறானோ, இந்த கால வேளையிலே நீங்கள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் தடைகளை உடைக்கிற தேவன். அவருக்கு நன்மைக்கு முன்னே சென்று எல்லா கோணலான வழிகளையும் கர்த்தர் நமக்கு முன்பாக சபைப்படுத்துகிற தேவன். நாம் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர், அவாந்திர வழிகளை உண்டாக்குகிற தேவன். இந்த நாளிலே நம்முடைய எல்லா தடைகளையும், சத்துரு வைத்திருக்கிற எல்லா தடைகளையும், மனிதன் வைத்திருக்கிற எல்லா தடைகளையும், இயற்கையான தடைகளையும் செயற்கையான தடைகளையும் கர்த்தர் மாற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பவுலுக்கு எத்தனை தடைகள் வந்தது! புயலிலே தடை, கடலிலே தடை, மக்களால தடை, அதிகாரிகளை தடை. ஆனால் வேதம் சொன்னது அவன் எங்கே நிற்க வேண்டும்? ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் என்று வேதத்திலே வாசித்த பொழுது அவன் கடைசியாய் நின்றது. என் வேதம் சொன்னபடி ராயனுக்கு முன்பாக நின்றான். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ, எங்கே நிற்க வேண்டுமோ, உங்கள் உயரம் என்னவோ, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம் என்னவோ, அந்த நோக்கத்திற்கு நேராய் நீங்கள் கடந்து சென்று கொண்டே இருங்கள். வழிகளில் இருக்கிற எல்லா தடைகளையும் பார்க்காதபடிக்கு தடைகளை காட்டிலும் பெரியவர் அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். தடைகள் ஒரு சாதாரணதான். எனக்குள்ள இருக்கிறவர், உனக்குள்ள இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவராய் இருக்கிறபடினாலே அந்த பெரியவர் நமக்கு முன்பாய் கடந்து போகிற போது எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார வல்லமைகளை உடைக்கும் வல்லமையுள்ள தேவன் நமக்கு முன்பாய் கடந்து போகிறபடினாலே தடைகளை குறித்து கலங்காதபடிக்கு கர்த்தர் தடைகள் உடைத்து போடுகிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இன்னைக்கு நம்ம பண்ணுகிற ஒரே பெரிய தப்பு, இந்த தடைகள் பிரச்சனைகள் வாழ்க்கையிலே நாம் மலையா பார்க்கிறோம். ஆனால் அந்த தடைகளை காட்டிலும், மலை போன்ற தடைகள் உன் பாதையில இருந்தாலும் அந்த மலையை காட்டிலும் பெரியவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லா தடைகளும் எல்லாரும் கரங்களை தட்டும் பொழுது தடைகளை உடைக்கிற எல்லா ஆவிகளையும் ஆண்டவர், தடைகளை ஏற்படுத்துகிற எல்லா அந்தகார வல்லமைகளும், தடைகளை ஏற்படுத்துகிற எல்லா முயற்சிகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றுவாராக. கட்டுப்படுத்துகிற ஆவிகள், சத்துரு கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் அப்போஸ்தலர் 14 வாசிக்கிறோமே, பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடின போது சிறையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, கயிறுகள் அறுந்தது, கட்டியிருந்த எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அருந்தது போல இந்த நாளிலே கரங்களை தட்டி வாய்களை திறந்து மறுபடியும் இயேசுவே, இதனால் எங்கள் வாழ்க்கையிலே சத்துரு கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும், அது எந்த கட்டுகளாய் இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையிலே எதிர்காலத்திற்கு விரோதமாய் சத்துரு கட்டி இருக்கிற, என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் கட்டி இருக்கிற எல்லா சத்துருவின் அந்தகார கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த கால வேளையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, அப்பா, எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அறுந்து போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம், இன்றும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை.
உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மட்டுப்படுத்துகிற எல்லா ஆவிகள், லிமிட்டேஷன், தடைகள், இந்த வரம்பை இனி நீங்கள் தாண்டக்கூடாது என்று சொல்லி ஒரு வரம்புக்குள்ளாகவே ஒரு பாண்டேஜ், ஒரு கட்டு, இந்த அளவை தாண்டி இதுதான் உங்கள் அளவு என்று சொல்லி சத்துரு உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா வரம்புகளையும் எல்லா லிமிட்டேஷன்ஸையும் இந்த நாளில் உடைக்க போகிறோம். சத்துரு உங்கள் வாழ்க்கையில இதுதான் உங்கள் வரம்பு, இதற்கு மேலே நீங்கள் ஒரு அடி கூட வைக்க முடியாது என்று சொல்லி அவன் வைத்திருக்கலாம். வேதத்தில் அநேக உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆனாலும் கூட இந்த நாள் நேரம் கடந்து போகிறபடினால எல்லாரும் கரங்களை உயர்த்தும் பொழுது எல்லா லிமிட்டேஷன்ஸ், மட்டுப்படுத்துகிற எல்லா ஆவிகள், அது மனித ஆவிகளா இருந்தாலும் சத்ருவின் ஆவிகள் இருந்தாலும், இதற்கு மேலே நீ உயர முடியாது, இதற்கு மேலே நீ வளர முடியாது என்று சொல்லி உன்னை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும், எல்லா மனித சக்திகளின் ஆவிகளையும், எல்லா தீய சக்திகளின் ஆவிகளையும் வேரோடு அறுக்கும்படியாய் கரங்களை தட்டி மறுபடியும் அந்த உன்னத தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தி, அப்பா, எங்கள் வாழ்க்கையில மட்டுப்படுத்துகிற எல்லா ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஆண்டவரே இந்த கால வேளையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, எல்லா அளவுகளையும் கர்த்தர் உடைப்பீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமம் கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒருவேளை இந்த நாளில் வராமல் கர்த்தாவே வர முடியாதபடிக்கு இல்லங்களில் இருக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆண்டவரே நிறைவாய் நீர் ஆண்டவரே தந்து நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆண்டவரே, எல்லா மட்டுப்படுத்துகிற ஆவிகளும், எல்லா சத்துருவின் அந்தகார வல்லமைகளும், எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாமத்தினாலே இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை விட்டு மறந்து போவதாக. தடை பண்ணுகிற எல்லா ஆவிகளும், மட்டுப்படுத்துகிற எல்லா ஆவிகளும், சத்துரு கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமையின் கயிறுகளும் இந்த நாளிலே அருந்தபடியினாலே உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து எங்கள் எதிர்காலங்களை கர்த்தர் பொறுப்புள்ளதான மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே, கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி பலியை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்க? ஜபத்துக்கு பதில் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக்கத்தை காணாத வண்ணம் எகிப்தியர் அவர்கள் மேல் பல கட்டுப்பாடுகளை வைத்து பெருக்கத்தையே காணக்கூடாது நினைச்ச போது வேதம் சொல்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சந்ததி ஏற்றினதா. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே பெருக்கத்தை காணாத வண்ணம் என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை இயேசு நாமத்தில் உடைத்தருங்கப்பா. இயேசு ஆட்டுக்குட்டின் ரத்தம் அவர் நிலைக்காலில் தெளிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அன்று விடுதலை கட்டளையிட்டார். இன்னும் சில நேரங்களில் நம்ம திருப்பந்திக்கு போக போறோம். எத்தனை பேர் வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தோடு சொல்ல போறீங்க, என் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா வித கட்டுகளை உடைத்தருங்கப்பா. பெருக்கத்தை காணாத வண்ணம் இருக்கிற எல்லாம் வாயில திறந்து சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கணும். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, இயேசுவே என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என் கையின் பிரயாசத்துல ஆண்டவரே நான் பெருக்கத்தை காணாத வண்ணம் ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளாய் வைக்கிற எல்லா தடை உடைங்களை இயேசுவே ஆண்டவரே உம் இரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. உடைய பிள்ளை நான் கூப்பிடுறேன்னு சொல்லி எல்லாரும் வாயில திறந்து உங்க ஜெபம் தேவ சந்ததி எட்டுவதாக, உங்கள் துதி தேவ சந்ததி எட்டுவதாக வாயில திறந்து சொல்லுங்க. அப்பா, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என் வேலையில ஆண்டவரே எதெல்லாம் சத்துரு பெருக்கத்தை காணாத வண்ணம் ஆலோட்டங்கள் நிமித்து மனிதர்கள் மூலமாகவோ எது நிமித்தமாகவோ என் வாழ்க்கையில கட்டுகள் வைத்திருந்தாலும் நீங்க உடைங்க ராஜா. ஆண்டவரே, நான் அறியாத வகையில எப்பேற்பட்ட தடைகளை என் வாழ்க்கையில வைத்திருந்தாலும் நீர் இப்பொழுதே உடைத்தெறிவீராக, நீர் இப்பொழுதே உடைத்தெறிவீராக. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் அல்ல, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் என்றே பார்க்கிறோமே. எல்லா பில்லி சூனே செய்வினை கட்டுகள், எல்லா மாந்திரிகள், அந்தகார கிரியைகள், எல்லா நாச மோசங்கள், எல்லா துரைத்தனங்கள், அந்தகார வல்லமைகள் இப்பொழுதே வானத்திலும் பூமியிலும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடை தருவீராக, எல்லா தடைகள் உடை தருவீராக ராஜா, எல்லா தடைகள் உடை தருவீராக. அடிமை நுகம் முடிக்கப்படட்டும், அடிமை நுகம் முறிக்கப்படட்டும். தடைகளை உடை தருவீராக ராஜா. எங்களுக்கு முன்பாக நீங்க செல்லுவீராக, எங்களுக்கு முன்பாக நீங்க செல்லுவீராக. ஆண்டவரே, என் குடும்ப பெருக்கத்தை காணணும், என் வியாபாரம் பெருக்கத்தை காணணும், என் கையின் பிரயாசம் பெருக்கத்தை காணணும். எல்லாரும் வாயில திறந்து ஜெபிங்களே. இயேசுவே, உடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்காங்கப்பா. இன்று ஒரு பெருக்கத்தை காண்பார்களாக. இன்று எல்லா தடைகள் உடைத்தெறிவீராக. எல்லா இவர்களுக்கு மேல ஆளுகை செய்கிற எல்லா ஆளுமை உடைத்தெறிகிறோம், எல்லா பிசாசின் ஆளுமை உடைத்தெறிகிறோம், எல்லா பில்லி சூனைகள் உடைத்தெறிகிறோம், எல்லா மனுஷன் விரோதமானாலும் உடைத்தெறிகிறோம் அப்பா.
கர்த்தர் அவராக வேண்டி உடைத்தெறிகிற கிருபைக்காக என்று அதை செய்கிறார் விசுவாசித்து கரங்களை தட்டி நன்றின்னு சொல்லுங்களேன். நீர் தடைகளை உடைக்கிறீரே, நன்றி அப்பா. எல்லா கட்டுகளை உடைத்தெறிகிறே, நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. யாக்கோபுக்கு விரோதமாய் அவருடைய மாமன் 10 முறை சம்பளத்தை மாற்றினா, உயர்வை விரும்பல. தானியேலுடைய உயர்வை கண்டு அவனை எப்படினா பழி வாங்கணும்னு சொல்லி அவனை எப்படினா முடித்து தீர்க்க நினைச்சாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இருக்க உயர்வை பார்த்து எழும்பி வருகிற எல்லா வன்கண்கள், பொறாமைகள், எல்லா எரிச்சல் ஆவிகளை கர்த்தர் உடைத்தெறியணும். உங்கள் வேலையில கர்த்தர் இன்னைக்கு மனுஷ தயவை கட்டளிடணும். தேவ கிருபையும் மனுஷ தயவும் கட்டளிடும்படி மனிதகுடி எல்லா விரோதமான எல்லா செயல்களும், மனுஷனுடைய எல்லா விரோதமான செயல்களை, எல்லாவித கட்டுப்பாடுகள், தடைகளை உடைத்தெறியும்படி எல்லாம் கரங்களை தட்டி தேவ நோக்கி ஜெபிங்கள். ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதத்தை காணாத வண்ணம், என் உழைப்பின் பலனை காணாத வண்ணம் என்னை நெருக்கத்திற்குள்ளாய் வைக்கிறேன். ஆண்டவரே, எல்லா கடைகளை, எல்லா கட்டுகளை உடைங்கப்பா. சிந்தை சிதறாத விடாத வண்ணம் அந்த துன்பத்தையே கண்டு, வியாகுலத்தை கண்டு இந்த சத்துரு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள வைக்க நினைக்கிறான். இன்னைக்கு சொல்லுங்க, எல்லா பிரச்சனை உடைவதாக, எல்லா தடைகளும் உடைத்தறீங்க, எல்லா மனுஷனுடைய செயல்கள் உடைத்தறீங்க. மறைவான தந்திரங்கள், ஆலோசனை நிறைவேற்று நிர்மூலமாக்கப்படுங்க. எல்லா அகித்தோப்பில் ஆலோசனைகள், எங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மறைவான கண்ணிகள், வலைகள், நாச மோசங்கள், எல்லா துரைத்தனங்களை இப்பொழுது உடைத்தறிவீராக ராஜா. இப்பொழுது உடைத்தறிவீராக. பெருக்கத்தை காண்பார்களாக, நிறைவுகளை காண்பார்களாக. எல்லா குறைகளும் முற்றம் அகன்று போகட்டும். யாக்கோபு இருந்த தேவன் எங்கள் சபை பிள்ளைகளோடு இருப்பீராகப்பா. உடனிருந்து கரம் பிடித்து நடத்துவீராக. சத்துரு எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் இன்று இயேசுவின் நாமத்திலே எல்லா தடைகளும், கட்டுப்பாட்டின் ஆவிகளும், எல்லாம் மட்டுப்படுத்துகிற அளவுகளும் இயேசுவின் நாமத்தால் உடைத்தருகிறோம். இயேசு நாமத்தை உடைத்தருகிறோம் ராஜா. இன்றே ஒரு பெருக்கம் உடையட்டும் அப்பா. இன்றே ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். ஒரு பெருக்கத்தை கட்டளிடுவீராக, ஒரு விசாலத்தை கட்டளிடுவீராக. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என் ஜனங்கள் இடம் கொண்டு பெருகிட என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா தடைகளை உடைக்கிறோம். கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டி உள்ளத்துல ஆண்டவர் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக, ஒரு பெருக்கத்தை தந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக, ஒரு ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி 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 நன்றி. எல்லாம் நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தும் போது வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். மீகாவிலே சொல்கிறது போல, இதோ தடைகளை உடைக்கிற உனக்கு முன்பாக கடந்து போகிறார். இதோ அவர் தேவ ஜனமே, அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாயிருங்க. அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் அதனது காலத்துல நீ நேர்த்தியாய் செய்வி. விசுவாசிக்கிறவங்க நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டுங்க. யோசேப்பினுடைய தரிசனம் பார்வோனுக்கு நேராக உயர்த்தப்படணும். ஆனா சத்துரு பல குறுக்கிடுகள், பல மட்டுப்படுத்துகிற அளவுகள். குழிதான் உன்னுடைய உன்னுடைய மட்டுப்படுத்துகிற அளவு. இன்னைக்கு உன்னுடைய அடிமதனை தான் உன்னுடைய அளவு, உன்னுடைய சிறைதான் உன் அளவு. எத்தனை அளவுகள் சத்துரு கொண்டு வந்தாலும் எல்லாம் மட்டுப்படுத்துகிற அளவுகளை வேதம் சொல்லுது. யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தானா. இன்னைக்கு ஆண்டவரை இந்த காலை வேளையில கேட்க போகிறோம். ஆண்டவரை என்னை அப்படி மாற்றுங்கப்பா. என் சூழ்நிலையை ஆளுகை செய்து என் சூழ்நிலைகளை ஜெயிப்பதற்கான ஒரு ஞானம் எனக்கு வேண்டும், ஒரு ஞானம் எனக்கு வேண்டும். என்னுடைய எல்லா மட்டுப்படுத்துகிற அளவுகளை உடைச்செறிந்து என் விசுவாசத்தை நான் சோர்ந்து போகாமல் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு எனக்காக குறித்த தரிசனத்தை, எனக்காக குறித்த நோக்கத்தை, எனக்காக குறித்த டெஸ்டினியை நான் இழந்து விடாமல் அதன் அடையணும் பான்னு சொல்லி எல்லாரும் வாயில திறந்து ஜெபிங்களே. உங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்புகிற எல்லாவுடைய என் பிள்ளைகள் சந்ததிகள் சத்துரு திசை திருப்புகிற எல்லா ஆவிகளை கடிந்து கொள்கிறோம். உம்மை விட்டு திசை திருப்புகிற எல்லா ஆவிகளை கடிந்து கொள்கிறோம். என் பிள்ளைகள் எல்லாம் ஜெபிங்க. பெற்றோர் உன் பிள்ளைகளுக்காக ஜெபி. இன்னைக்கு சத்துரு என்ன திசை திருப்பி உன் பிள்ளைகள் சேர வேண்டிய லட்சக்கரையில் சேராமல் எல்லாவது கர்த்தர் பொல்லாத காரியத்தை சத்துரு அனுமதித்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அவை எல்லாவற்றையும் விடுதலையாக்கணும். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. யாவற்றும் நேர்த்தியா கையாளுவதற்கான ஞானம் எங்களுக்கு உண்டாக்கப்படட்டும் ராஜா. எங்களுக்கு உண்டாக்கப்படட்டும் அப்பா. 38 வருஷம் பெரும்பாலும் ஆண்டவரே பல பாடுகள் நிமித்தமாய் நடக்க முடியாம முடங்கி இருந்த ஒரு மட்டுப்படுத்த அளவு போதும் என் ஆண்டவர் என்று குறிக்கிடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஆண்டவரே தொடுவீராக. என்னுடைய வார்த்தை எனக்குள் வரட்டும். எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லா சாம்பல்கள் முடியட்டும்.
எல்லா துன்பங்கள் முயறட்டும், இன்றே எல்லா துயரங்கள் முடியட்டும் அப்பா. இதோ கர்த்தரால் மீட்கப்பட்டவர் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் சிரசின் மேல் இருக்கும். சஞ்சல தவிப்பு ஓடி போகும் சொன்னீரே, இயேசுவின் நாமத்திலே எல்லா சஞ்சல தவிப்புகள் இப்பொழுதே ஓடி போவதாக. கரங்களை தட்டி தேவன் செய்ய போற கிருபைகளுக்காக, இன்று அவர் காரியத்தை நடப்பிக்க போற கிருபைக்காக, ஒரு பெருக்கத்தை உண்டாக்க போற கிருபைக்காக, ஒரு ஜெயத்தை தரப்போற கிருபைக்காக, ஞானத்தையும் கிருபைகளையும் வரங்களையும் அவர் தந்து நம்மளை உயர்த்த போற கிருபைக்காக, கரம் பிடித்து நடத்த போறார் விசுவாசித்து கரங்களை தட்டி ஆண்டவர் நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி நன்றி. எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எல்லா தடைகளும் உடைத்திருக்கிறார், எல்லா தடைகளும் உடைத்திருக்கிறார். எத்தனை பேர் நன்றி செலுத்த ஆயத்தமா இருக்கீங்க? நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட் விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட் விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி. இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றியோடு நீ செய்கிற கிருபைக்காக கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய திருசபை மக்களாய் ஒரு குடும்பமாய் இணைந்து உடைய சமயத்தை நோக்கி நாங்கள் ஜெபித்திருக்கோம் அப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் உள்ளத்திலிருந்து ஜெபிச்சிருக்காங்க அப்பா. இஸ்ரவேல் ஜனத்தின் கூக்குரலை கேட்ட தேவன், நம்முடைய பிள்ளைகளுடைய கூப்பிட்டிருக்கிற கூப்பிடுதலுக்கு என் ஆண்டவர் பதில் தரப்போற கிருபைக்காக நன்றி. சத்துரு இதுக்கு தடைகளை விதைத்தாலும் அன்றே தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல இன்று ஒரு மிகாவேலை கட்டிடுவீராக. பதில் வந்து சேரட்டும் அப்பா. இன்று ஒரு வெற்றி வந்து சேருவதாக ராஜா. எல்லா தடைகளும் உடைத்து பிள்ளைகளை விசாலத்தில் வைத்து உதவி செய்து உயர்த்தி அழகு பார்க்க போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகள். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லு, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமாம் அடைக்கலமாம் என் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டார். ஓஹோ அடைக்கலமான ஆண்டவனே, சொல்ல கையை தட்டி. வாதை உந்தன் கூடாரத்து அணுகாது மகளே, பொல்லாப்பு இனி நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்து அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது. தலைக்கு மேல ஒரு உற்சாகமான தட்டு. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் வெற்றி குரலோடு ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சத்தான ஜெயித்து விட்டோம். சொல்லு, சத்தமா உறக்க சொல்லு. ரத்தத்தினால் சத்தான ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, என்னாலும் கடைசி வரைக்கும் ஆவி உண்டு.
என்னாலும் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது மகளே. தலைக்கு மேல 1 2. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உம்மை நம்பி உங்க பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஒரு நேரம் நம்ம ஜெபம் பண்ணி தடைகளை சபிச்சிருக்கோம். பக்கத்துல தைரியமா சொல்லு, இனி ஒரு நாளும் நான் இந்த அளவுல இருக்கவே மாட்டேன். இந்த அளவை விட்டு இன்றே எழுந்து அடுத்த அளவிற்கு புறப்படுகிறேன். பலத்த ஓராமேன். இந்த புயலுக்கு நடுவுல இந்த அதிகாலையில இவ்வளோ எழுப்புதல், அது கர்த்தர் தந்த கிருபை. இந்த கொந்தளிக்கிற மீன் மாதிரி இருக்கீங்க பாருங்க. சாத்தான் என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ஒரு மாசமா அவன் ஜெபம் அறிக்கை செஞ்ச நாள்ல இருந்து தலை கீழா நிக்கிறான். இன்னைக்கு அவனுடைய முதுகெலும்பு கர்த்தர் முறிச்சிருக்கிறான். நாளைக்கு காலையில் 3 மணிக்கு 5 மணிக்கா 5:30 மணிக்கு ஜெபம் இருக்கு. சண்டே சர்வீஸ் ஆஸ் யூஷுவல் இருக்கும். சாட்டர்டே நைட் சர்வீஸ் இருக்கும். சண்டே நைட் வந்து ஆயில் அனாயிண்டிங் சர்வீஸ் இருக்கும். யாரெல்லாம் எண்ணெய் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் அன்னைக்கு வந்தால் கொஞ்ச நேரம் மெசேஜ் கொடுத்துட்டு we will anoint everyone with oil. எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக. ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 2:18, 1 Thessalonians 2:18. Wherefore we would have come unto you, even I Paul, once and again, but Satan hindered us. தமிழ்ல ஒருத்தர் படிக்கலாம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தும் பவுலாகிய நாங்களும் மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். Let me read that in NIV. NIV 1 Thessalonians 2:18 in the New International Version. For we wanted to come to you. நாங்கள் உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்டோம். பவுல் சொல்றாரு சபையை பார்த்து, I Paul did. Certainly I Paul did. Again and again. திரும்ப நான் உங்ககிட்ட வரணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். பட் Satan blocked our way. எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து திருச்சபையினுடைய மிகப்பெரிய அப்போஸ்தலருங்க. சொல்ற நான் திருச்சபைக்கு வரணும்னு மீண்டும் முயற்சி செஞ்சேன். ஆனால் என்னை யார் தடை பண்ணா? சாத்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினைச்சு முற்படும் போது அந்த கள்ளப்பேய் அதை என்ன செய்வனா தடுப்பான். அந்த இங்கிலீஷில் பிளாக்குடுன்னு எழுதியிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஹிண்டர்டுன்னு எழுதியிருக்கு. ஆமென். இன்னொரு இடத்துல சேட்டன் ரெசிஸ்டட் மீ அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் 2 கரங்களை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். அடுத்த அளவிற்கு நான் போகணும்னு நினைக்கிற தூரத்திற்கு, நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்திற்கு, நான் இறங்கி அங்கே செல்லணும்னு நினைக்கிற அந்த விஷயத்திற்கு எதிராக தடையாக சாத்தானே நீ நின்றாலும்
இன்றைக்கு காலையில நாங்க ஒன்று சேர்ந்து உங்க நாமத்துல துதிக்கிறோம். அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் தட்டி எறியப்படுவதாக. நான் சேருவேன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி ஆமென் சொல்லுங்க. எஸ், ஐ வில் கோ த்ரூ இட். கடவுள் எனக்கு தடைகளை மாற்றுவார். நான் சேர வேண்டிய தூரம் சேருவேன். கண்டிப்பாக அந்த அடுத்த அளவில் நான் இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி. ஹல்லேலூயா. சத்ரு தடை பண்ண நினைக்கிறான். நீங்க இன்னொரு தூரம் போகக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை, மனுஷ பிரச்சனை. இல்லைங்க, உங்க பின்னாடி ஒருத்தன் இருந்து பவுல் சொல்றார், ஐ பால் டிட் அகைன் and again but Satan blocked our way. இன்னைக்கு உங்களை பிளாக் பண்ற, நீங்க சேரக்கூடாதுன்னு தடுக்கிற, நீங்க சேரக்கூடாது நினைக்கிற லட்சியத்தில் சேராமல் நீங்க அசையக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தடைகளை கொண்டு வந்து உங்களை தடுக்க நினைக்கிற எல்லா அந்தகார சாத்தானின் வல்லமைகளும், நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் வழிகளை விட்டு, உங்கள் தொழிலை விட்டு, உங்கள் வியாபாரத்தை விட்டு, நம்முடைய ஊழியத்தை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு, இயேசுவின் நாமத்தில் அந்த ஹிண்டரிங், அந்த தடை செய்யும் வல்லமைகள் உடைந்து போவதாக. நல்ல ஒரு கைத்தட்டு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? 18:18 மத்தேயு சுவிசேஷத்தில், இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ நான் அதை கட்டுவேன்னாரு. பரலோகத்து பூமியில் நீங்கள் எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகளை பரலோகம் கட்ட அவிழ்க்கும். பக்கம் சொல்ல, நீ அவிழ்க்கணும்னு தான் பரலோகமே காத்திருக்கு. இப்ப சொல்லுங்க, அதுக்கு தான் காலையில வந்துட்டேனே அப்படின்னு. 10 நாள் ஜெபத்துல நீங்க வர முடிஞ்ச போது வந்தீங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். இயேசு சொன்னாரு, பூமியில நீங்க எதை கட்ட அவிழ்க்கிறீங்களோ நான் அவிழ்ப்பேன்ட்டாரு, எதை கட்டுறீங்களோ நான் கட்டுவேன்ட்டாரு. உங்களை தடுக்கிற, உங்க சேரக்கூடாது, உங்களை கெடுக்கணும், உங்களை தேக்க நிலையில் வைக்கணும், உங்க இல்லாமல் ஆக்கணும், உங்க பிள்ளைகளை முன்னேற விடக்கூடாது என்று சத்துரு எதை நான் இப்படி சொல்ல போறேங்க, இப்படி சொல்ல போறேன். நீங்க விசுவாசத்தோடு கேட்குறீங்களா? எத்தனையோ வருஷமா ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பரலோகம் உனக்கு சிலதெல்லாம் செய்யணும்னு காத்திருந்தது. அது ஏன் நடக்கலைன்னா, நீங்க என்னைக்கு வருவீங்கன்னு அவர் வெயிட் பண்ணாரு. ஆனா வந்துட்டீங்க பாருங்க. பூமியில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ, நல்ல கைத்தட்டி விடுதலையோடு எல்லா தேக்க நிலைகள், எல்லா அந்தகாரங்கள், எல்லா தடுக்கும் ஆவிகள், every hindering spirit, every blocking spirit. ஹல்லேலூயா. பக்க சொல்ல, என் தடைகள் இன்னைக்கு நீங்கிடுச்சுங்கன்னு சொல்ல. ஆபிரகாம கர்த்தர் அழைச்சார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போனாரு சொல்லிட்டு, நான் இப்படி இதை தியானிக்கிறேன். ஒரு வெளிப்பாடா, ஒரு கால அளவிற்கு கடவுள் ஆபிரகாமை இக்னோர் பண்றார். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. உனக்கு சந்ததி கடல் திரை மணல், உன் சந்ததி ஆகாயத்து நட்சத்திரம், எதுவுமே நடக்கலைங்க. அது எப்படி இருக்குன்னா, கடவுள் அவர் என்ன செய்யறாரு, புறக்கணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எதுவுமே அப்படி இருந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இப்படி பார்க்குறேன், காரணத்தை நான் இப்படி நான் இருக்கலாமோன்னு யோசிக்கிறேன். கூட யார் தெரியுமா இருந்தார்? ஆபிரகாம் கூட லோத்து. இந்த லோத்து கூட லாட்டை கூட வச்சா லாட் ஆஃப் ட்ரபிள். அதனால தேவையில்லாத லோத்துங்கெல்லாம் கர்த்தர் கழட்டுவாராக. ஓகே, லோத்து கூட இருந்தார். நான் இந்த நேற்றுக்கு போய் லோத்துக்கு என்னங்க அர்த்தம்னு பைபிளில் பார்த்தா, எனக்கு இவ்வளோ வருஷம் பைபிள் படித்தோம், ஆச்சரியமாக இருந்துச்சு. லோத்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் முக்காடு. உங்களை ஒன்று கேட்குறேன், இப்போ தலை மேலே ஒரு முக்காடை போட்டிங்கன்னா எதாவது தெரியுமா? தெரியாது. அது ஒரு தடை. இருக்கீங்களாங்க? ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கு. எதுவுமே நடக்கலை, தேக்க நிலையிலே இருக்கான் 25 வருஷம். நான் நினைக்கிறேன், என்னடா காரணம், ஏன் நிறைவேறலைன்னா, ஒரு முக்காடு ஒன்று இருந்துட்டு இருக்கு. என்னைக்கு அவனை கழட்டினாரோ மற்றதெல்லாம் சரியாக தொடங்கிடுச்சு. கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுவீங்களா? புறக்கணிக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். என்ன தடையா இருக்குதோ, அது என்ன லாட்டோ என்ன லோத்தோ, இயேசுவின் நாமத்தில் அகன்று நிற்க உன்னை குறித்து கர்த்தர் தாயின் கருவில் பொருத்தும் போது நினைச்ச நிரூபணங்கள், நினைத்த தூரங்கள், நினைத்த லட்சிய கரைகள், நினைத்த வெற்றிகள், நினைத்த மங்களங்கள், நினைத்த அனுகிரகங்கள் உங்க வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. நல்ல கை தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. 2 கையை மேல உயர்த்திங்க. இந்த வாரத்தின் ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன்.
என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற, நாங்க சேரக்கூடாதுன்னு தடுக்கிற. நம்ம சொல்ற வார்த்தை கேட்டாம், எந்த மனிதனா இருந்தாலும், எந்த பிசாசா இருந்தாலும், எந்த பில்லி சூனியமா இருந்தாலும், எந்த விசர்டா இருந்தாலும், எந்த வேண்டுதலா இருந்தாலும், என்ன அந்நிய வார்த்தையா இருந்தாலும், என்ன வீணாக்கும் வல்லமையா இருந்தாலும், என்ன கட்டும் வல்லமையா இருந்தாலும், என்ன செயல்களா இருந்தாலும், என்ன பூர்வீக பாரம்பரிய சாபமா இருந்தாலும், இன்ற ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இரத்தத்தின் வல்லமையினால எல்லா கோட்டைகளும் உடைந்து போவதாக. தடைகள் நீங்குதுன்னு நம்புறவங்க எல்லாம் தடைகள் நீங்குது. I Paul, again and again and again, but Satan is hindering me. தடைகள் உடையணுங்க. ஒரு 5 பேரை தட்டி உங்க வாயை திறந்து சொல்ல, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தின் தடைகள் உடைந்து போவதை நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். இன்னைக்கு ரத்தத்தையும் பாத்திரத்தையும், இன்னைக்கு அப்பத்தையும் கையில் எடுக்கும் போது பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி. 1 கொரிந்தியர் 16 பவுல் சொல்றாரு, a wide door for effectual service is open before me. Amen. எனக்கு முன்பாக சிறந்த சேவைக்கு, பெரிதும் அனுகூலமான சேவைக்கு பெரிய வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஆனா வாசலை சுத்தியும் பேய்கள். ஆமென். யாரும் கேட்டீங்களா என்ன சொன்னாங்க? வைட் டோர், எஃபெக்சுவல் சர்வீஸ் எனக்கு திறந்திருக்கு. ஆனா அந்த வாசலுக்குள்ள நுழைஞ்சு போய் சாதிப்பதற்கு என்னை தடுக்கும் பல தடைகள், தடையின் ஆவிகள் அரவுண்ட் த டோர். இன்னைக்கு எதுக்கு தெரியுமா இந்த வருஷ கடைசியில் நம்ம கூடி வந்திருக்கிறோம்? நாங்க அந்த வாசலுக்குள்ள போவோம், நாங்க அதை தாண்டி போவோம், நாங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். மறுத்தவர்கள் திரும்ப கொடுப்பாங்க. எல்லா டிஸ்அட்வான்டேஜையும் கர்த்தர் நீக்குவாரு. என் ஆண்டவர் என்னை வெற்றியாய் மாற்றுவார் என்று நம்புறவங்க 2 கரங்களை மேல உயர்த்தும் போது 4 முறை ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கல. உங்களை தடுக்கிற உங்க வாசலுக்குள்ள நுழையாம, உங்களுக்காகவே கர்த்தர் திறந்த ஏற்படுத்தின வாசலுக்குள்ள நீங்க நுழையக்கூடாது என்று உங்களை தடுத்து நிறுத்துகிற எல்லா தடைகளும், தடையின் ஆவிகள், every blockers, every hinderers, every satanic powers, every man, every witch, every word, every spell, every divination in the name of Jesus. நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பவுல் சொல்றார், I Paul அப்படின்னா என்ன தெரியும்? I am gifted, I am a prophet, I am an apostle, I am anointed, I am a great preacher, I have the Holy Ghost. Jesus met me face to face. Amen சொல்ல மாட்டீங்களா? He spoke to me, he separated me, he called me, he sent me. I am the apostle of Jesus Christ, but Satan hindered me. பவுலுக்கே அவ்வளவு தடைகள்னா, ஆமென். நான் நினைக்கிறேன் கடைசி காலத்தில் ஆவடியிலிருந்து சுவிசேஷத்தினுடைய எதிரொலிகள் வல்லமாய் எழும்பும். அன்சீன் வால்ஸ், அன்சீன் பேரியர்ஸ். கரங்களை உயர்த்தும் போது ஜெபிக்க, எல்லாம் ஜெபத்தோடு இருங்க பார்க்கலாம். உங்க பிள்ளைகள் இந்த தூரம் செல்லக்கூடாது என்று இருக்கீங்களாங்க. சின்ன வயசுலேயே சாத்தானுடைய கள்ள தந்திரங்களால் பிள்ளைகள் முன்னேற்றங்களை தடுக்க நினைக்கிற எல்லா தடையின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. யோவான் ஸ்நாபகனுடைய காலம் தொடங்கி தேவராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இன்னைக்கு காலையில ஒரு உற்சாகத்தோடு, ஒரு கோபத்தோடு, ஒரு பரிசுத்த கோபத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு அவர் சமூகத்தில் நீங்களும் நாளும் வந்து நிற்கிறோம். இன்னைக்கு பரலோகத்தை பலவந்தம் பண்ண வந்து நிற்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியாது. கர்த்தர் இன்னைக்கு தடைகளை உடைத்து தள்ளுவார். எல்லா தேக்க நிலையின் ஆவிகளும் உங்களை விட்டு போகும். பக்க சொல்லுங்களேன், தாவீதை போல சொல்லுங்க, நான் கர்த்தரை கொண்டு மதில்களை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன். 5 முறை சொல்லுங்க, மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன்.
பாட்டாவே பாடிலமா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினான், நீங்கள் மெய்யாகவே. கலாத்தியர் 5:1 இப்படி, ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் therefore in the liberty wherewith Christ has made us free, and be not entangled again with the yoke of bondage. இனி அடிமைத்தனத்தின் நுகத்தோடு இனி ஒருவரும் இணைக்கப்படாமல் முற்றிலும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நிலை நின்று பூரண விடுதலை நீங்கள் காண்பீர்கள். 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம், யூ ஆர் ஆஃப் காட், நீங்கள் தேவனுடையவர்கள். பக்கத்தில் நீங்கள் தேவனுடையவர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஏன் ஜெயிப்பீர்களாம்? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் கலந்துட்டு நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு உங்க கூட வர்றவர் யார் தெரியுமாங்க? உங்களை ரொம்ப வருஷமா மடங்கடிக்க நினைச்ச அவனை விட உங்கள் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு சாபத்தின் சுழற்சியின் கீழ் வாழ்க்கை என்ன முயற்சிகள் செஞ்சாலும் முன்னேற முடியாமல், தாண்டி போக முடியாமல், திருமணங்கள் நடக்காமல், கற்பக்கனிகள் இல்லாமல், செல்வத்தில் உயராமல், படிப்பில் நம் பிள்ளைகள் ஒரு தூரம் செல்லாமல், நம்மளை மட்டுப்படுத்தி ஒரு நுகத்துக்குள் வைக்கணும்னு நினைக்கிற அந்த கள்ளப்பேயினுடைய ஹிண்ட்ரன்ஸ், பிளாக்கர்ஸ், தடைகள் எல்லாம் இன்னைக்கு உடையணுங்க. நம்ம பிள்ளைகளுடைய சாட்சிகள் ஏராளமா இருக்கட்டும். ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, சாட்சியை நான் எழுதி முடிக்க போறேங்கன்னு. காரணம், என்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இதை முடிச்சிட்டு உங்கள் வீடுகளுக்கு போகும்போது இன்னிலிருந்து ஜெபிங்க. ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாவதாக. பிசாசை விட என் தேவன் பெரியவர். உங்க சாபத்தை விட என் இயேசு பெரியவர். உங்க குடும்பத்தில் இருக்கிற பாரம்பரிய சாபங்களை விட என் இயேசு பெரியவர். அந்த பில்லி சூனிய தகடுகளை விட என் இயேசு பெரியவர். இன்றைக்கே விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. துதிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 67 இப்படி சொல்லுகிறது, all the people praise you. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உம்மை துதிப்பார்களாக, அப்பொழுது பூமி தன்னுடைய பலன்களை தருமாம். நீங்க காலையில துதிக்கிறத பார்த்து எனக்கே போறாமையா இருக்கு. இப்படி விழிப்பா இருக்கீங்களே, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எப்படா அந்த மழை ஓயுன்னு காத்திருந்தீங்க, ஓஞ்சி சொல்லியோ ஓடி வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. Wonderful children you are. இந்த ஜெபத்தில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். சாபங்கள் உடைக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போதெல்லாம் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தார். கர்த்தர் பேசத் தொடங்கிய போது எல்லா காரியமும் வெற்றியாய் நடந்தது. ஸோ எழுந்து நிற்கலாம். Thank you Jesus. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர், ஓஹோ வர வேண்டும் நல்லவரே, வர வேண்டும். நல்லா 2 கரங்களை உயர்த்தணும். நான் சொல்லும் வார்த்தையை கேட்டு பலத்த ஆமீனா இருக்கணும். தொண்டையே போனாலும் பரவாயில்ல மாதிரி, இடி மாதிரி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். உங்க குடும்பத்துல, உங்க தொழிலில், உங்க வியாபாரம், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன தேக்க நிலைகளை சத்துரு தடை பண்ணி நிலநாட்டினாலும் இன்று காலை வேளையில இயேசுவின் நாமத்தில் அந்த சாபங்கள் தீர்ந்து போவதாக. 2 கரங்களை ஓகே தட்டி நல்லா கை தட்டிடுங்க. பார்க்கலாம், கையை மேல உயர்த்தும், மேல உயர்த்தும். உங்க குடும்பத்தின் மேல, உங்க செல்வத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல யாரேனும் ஏதேனும் விதத்தில்
சாபங்களை வைத்திருப்பார்களே ஆனால், ஒரு தீய சக்தியினுடைய வல்லமை வைக்கப்பட்டிருக்குமேயானால், ஒரு மந்திர சக்தி வைக்கப்பட்டிருக்குமேயானால், அப்படிப்பட்ட எல்லா வல்லமைகளும் இந்த ஜெப வேளையில் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கியே தீர வேண்டும், அகன்றே போக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்வார் என்று விசுவாசத்தோடு கைத்தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை மேல உயர்த்துங்க. உங்க குடும்பத்துல, உங்க சந்ததியின் வாழ்க்கையில, உங்க பொருளாதாரம், தொழில், வியாபாரம், ஊழியத்துல ஏதேனும் ஒரு நிர்பாக்கியமான சாபம் வைக்கப்பட்டிருக்குமானால், இன்று காலை வேளையில இரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் சாட்சியினாலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த வல்லமை உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்லா கை தட்டி ஓராமீன் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கைய மேல உயர்த்துங்க. எல்லா சாத்தானிய வல்லமைகளும் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், பவுல் சொன்னது போல், I certainly say again and again, I want to come to you, but Satan blocked me. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், அந்த வார்த்தையை நான் ரொம்ப தொட்டது. நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய முன்னேற்றங்களை எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிற எல்லா satanic forces உங்களை இம்மொபிலைஸ் பண்ணணும், உங்க முன்னேற்றத்தை தடுக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில், அதிகாரமுள்ள நாமத்தில் தெரித்து போவதாக. கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, நான் சேர வேண்டிய தூரம் கண்டிப்பாக கர்த்தரை கொண்டு சேரதான் போகிறேன். கை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 2 கரங்களை உயர்த்துங்க. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க தொழில், வியாபாரம், ஊழியத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், வாய்க்காமலே போவதாக. உனக்கு விரோதமாய் குற்றத்தில் எழும்பும் எல்லா நாவுகளையும் கர்த்தர் அடக்கி போடுவாராக. ஜெயிப்பீங்க. இது பலிக்காது, இந்த பிரச்சனை நிக்காது, இந்த வழக்கு தேராது. உன்னை கர்த்தர் உயர்த்துவார். முடிவில் நீதிமானை தான் கர்த்தர் வெற்றி பெற செய்வார். ஹல்லேலூயா. 2 கரங்களை மேல உயர்த்துங்க. உங்க செல்வத்தினுடைய வேறுகளை, உங்க செல்வத்தினுடைய வேறுகளை உங்களுக்கு தெரியாமலே சங்கரிக்கின்ற அந்த சங்காரக்காரன், நீங்கள் சற்று நித்திரை அடைந்த போது, கொஞ்சம் ஏமாந்த போது களைகளை விதைத்து உங்கள் அறுவடையை கெடுக்க நினைக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த சங்காரக்காரனை கர்த்தர், உங்கள் வேறுகளை அறுக்கிற சங்காரக்காரனை எனக்கு கர்த்தர் கடிந்து கொள்வாராக, சங்கரிப்பாராக. நல்லா கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு தோளை தட்டி சொல்லுங்க, இன்னிலிருந்து கர்த்தருக்குள்ள நான் எப்பொழுதுமே நிரந்தரமா ஆசீர்வாதமா இருப்பேன் என்று. நல்ல ஒரு ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்தினுடைய கையை உயர்த்துங்க. உங்க குடும்பத்தினுடைய மங்களங்களை தடுத்து சிலரை தனிமையில வைக்கணும்னு கனவு கண்ட கள்ளப்பேயின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. நீ குடும்பத்தோடு கூட சேர்ந்து கொண்டாடி நலமாயிருப்ப. சொல்லும் வார்த்தைகளுக்கு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள். உன் செல்வத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சீயோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் கர்த்தர் தருவார். கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
என்ன ஒரு போராமையான ஆணை. கையை நல்ல மேல உயர்த்துங்க. எல்லா சோர்வு நாவிகள், நீ ஜெயிக்க கூடாது, நீ தாண்டக்கூடாது என்று உன்னை மடங்கடித்து ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன், கதவை பூட்டி உள்ள படுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய பின்வாங்குகிற சோர்வின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேங்க. இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷனை கர்த்தர் உடைப்பாராக. இந்த ஒரு நாள் ஜெபத்திற்கு பின்னாடி நீ எழுந்து புறப்படணும். நான் உனக்கு முன்பாக செல்லுவேன்னு சொன்னவர் வழிகளை ஆயத்தப்படுத்தி உன் எல்லா சோர்வுகளையும் உன்னை விட்டு கர்த்தர் நீக்குவாராக. அப்படி செய்வார்னு நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்லி, நீ ஒரு நாளும் சோரவே சோராத, துடிக்கிற மீன் மாதிரி இரு, கர்த்தருக்குள்ள பலனாயிரு, ஆவியில உற்சாகமாயிரு, பாடிக்கொண்டே இரு, துதித்து கொண்டே இரு, ஆராதித்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. 2 கையை மேல உயர்த்துங்க. சிலருக்காய் சொல்லுகிறேன், உங்க மேல, உங்க ஆரோக்கியத்தின் மேல அந்த கள்ளப்பை வைத்த கை மருத்துவர்களால கூட கண்டறிய முடியல. என்னென்னமோ டெஸ்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கிற, ஆனா நீ நல்லா இல்ல. நினைக்கிற ஒரு தீயவனுடைய கரம் உன் மேல் இருக்குமோ? பலவீனங்களையும் சோம்பலையும் கொண்டு வந்து உன்னை எழுச்சியோடு பிரகாசிக்க செய்யாமல் உன் சரீரத்தின் ஆரோக்கியத்தை தந்திரமாய் தாக்குகிற அந்த கள்ளப்பேயின் எல்லா தந்திரங்களும் இன்று இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் சுகமாவதாக. நல்லா கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தரை தட்டி அறிக்கை செய்யுங்க. என் பிள்ளைகள் கூட 100 வயது இருப்பார்கள், நானும் முதிர் வயதிலும் ஆரோக்கியத்தோடு கனி கொடுத்து நிறைவாக வாழுவேன். ஆமென். நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி தன் ரட்சிப்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்னும் நமக்கு நிறைய ஜெபிக்க வேண்டியிருக்கு, நேரம் சுருக்கம். 2 கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுடைய பொருளாதாரத்தின் மேல, உங்க செல்வம், உங்க வெல்த், உங்க அசெட்ஸ், அதை அசைச்சா நீ அசைஞ்சிருவேன்னு நினைச்சு உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேல, உங்களுடைய வெல்த் மேல, உங்க செல்வத்தின் மேல சாபங்களை வைத்து நீ எப்படியாவது பொத்தலான பையில போட்டது போல செல்வங்களை வீணாக்குகிற வல்லமை ஏதேனும் குடும்பத்தில் இருக்குமானால் இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், சத்துருவின் கரங்கள் எடுபட்டு போவதாக. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. பக்க சொல்லுங்களேன். என் செல்வத்துல கர்த்தர் என்னை இதுவரை இல்லாத அளவுல என்னை ஆசீர்வதிப்பார். இன்னொரு முறை பக்க சொல்ல, இதுவரைக்கும் இருந்த நிலையில இனி இருக்கவே மாட்டேன், இது என்னுடைய அடுத்த அளவின் சமயம் என்று அறிக்கை செய்து கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காய் ஜெபிக்க போறேன். நல்ல கையை மேல உயர்த்துங்க. கை மட்டுமல்ல, உங்கள் சிந்தனையும் திறந்திருக்கட்டும். கடவுள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் எனக்கும் நல்ல ஞானத்தை தரணும். ஃபைனான்சியல் சாய்ஸஸ், பொருளாதாரத்தில் எடுக்கிற முடிவுகள், உங்களுடைய வேலை, கெரியர், ஜாப், பிஸ்னஸ்ல நீங்க எடுக்க போகிற இந்த 2024 எடுக்க போகிற தீர்மானங்கள், முடிவுகள் எவருக்கும் இல்லாத தெய்வீக ஞானத்தோடு உங்க சாய்ஸ் எல்லாம் விஸ்டம் சாய்ஸா இருக்கணும். எப்படின்னு தெரியல, மக்கு மாதிரி இருப்போம், ஆனா தேர்ந்தெடுக்கும் போது ஒரு தெய்வீக ஞானம் அந்த தீர்மானங்கள் மேல், தேர்ந்தெடுக்கல் மேல் அவருடைய ஞானத்தை வைத்து அது நிமித்தம் நீங்கள் உயர்த்தப்படுகிற கிருபையை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. அப்படி செய்வார்னு நம்புறவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை மேல உயர்த்துங்க. தலைமுறைகளாக ஒரே ஒரு விஷயம் குடும்பத்தில் நிலைக்குது. எந்த தலைமுறை வந்தாலும் இந்த விஷயம் அது நிறைவேறும். இன்னைக்கு இப்படி ஜெபிக்கலாமா? எங்க அப்பா காலம் வரைக்கும் நடந்துச்சு, ஆனா மீண்டும் பிறந்த என் வாழ்க்கையில
இனி அது நடக்கவே முடியாது. ஏன்னா நான் உடன்படிக்கை பிள்ளை ஆயிட்டேன். இனி தீங்கு என்னை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, சாத்தான் கோட்டைகள் நிலைக்காது, பாரம்பரிய சாபங்கள் இனி தொடரக்கூடாது. இந்த கம்யூனின் முன்னாடி நிக்கிற நீங்க எத்தனை பேர் அறிக்கையோடு இருக்கீங்களோ தெரியாது. தலைமுறை சாபங்கள் எல்லாம் இனி உங்கள் குடும்பத்தில் எழும்பவே கூடாது. பக்கத்தில் நானும் என் வீட்டாரும் என் சந்ததிகளும் அனுக்கிரகமாக வாழ்ந்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜெப நாளைக்கு பின்னாடி இன்னொரு லெவல், ஆவியில் ஒரு உற்சாகம், கர்த்தரோடு உள்ள உறவில் வித்தியாசம், எல்லா சாபங்களும் தீர கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை தரப்போகிறார். நான் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, நான் உங்களுக்கு தைரியத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் கொடுத்தேன் என்று சொன்னவர் உங்களை தூதர்களால சூழ்ந்து உங்களை பாதுகாத்து உங்களை வெற்றியோடு நடத்துவார். நீங்கள் முன்னேறி சென்று பெருகுவீர்கள். திருமதிக்கு சமயமாவதுக்கு முன்னாடி சொல்றாங்க, ஜாபேஸ் என்ற வார்த்தை பைபிளில் வரும்போது அவனுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் வரும். இவன் அவனை பெத்தான், இவன் அவனை பெத்தான், அவனை பெத்தான், பெத்துட்டே இருக்கான். ஆனா அவங்க யாரை பத்தியும் திரும்ப பைபிள் சொல்லவே இல்லை. திடீர்னு யாபேஸ் உள்ள நுழைகிறார். யாபேஸ் சொல்லுகிறார், நான் வேதனையில தான் பிறந்தேன், ஆனால் அவன் சொல்றான், நான் வளர்ந்துட்டேன், நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே நீர் என்னை என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என் இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடாது, உங்க கரம் என் மேல இருப்பதாக. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். இது இது லிமிட்டேஷன்ஸ் உடைக்கிற நாள். ஆமென். இப்போ ஏசாயா சொன்னார் 54:2-3 சொல்லிட்டு நான் முடிக்கிற நேரம் நமக்கு இல்லை. என்னுடைய கூடாரத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க, அதன் திரைகள், அதன் வாசலின் திரைகளை விரிவாக்கட்டும், முளைகளை உறுதிப்படுத்துங்கள், கயிர்களை இழுத்து கட்டுங்க. இடப்புறணி வளர்வ, வலப்புறணி வளர்வ, உன் சந்ததி ஜாதிகளை சுதந்திரிக்கும், உன் பாலான பட்டணங்களை கர்த்தர் பக்க சொல்லுங்களேன். இடப்புறமும் வளருவேன், வலப்புறமும் வளருவேன், கயிறை இழுத்து கட்டுவேன், முளைகளை உறுதிப்படுத்துவேன், திரைகளை இழுத்து கட்டுவேன், கர்த்தரை கொண்டு நான் பராக்கிரமம் செய்வேன். 12 வருஷம் பாட 1 செகண்ட்ல முடிச்சவர் என் தெய்வம், ஒரு வல்லமை மிக்க தெய்வம். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், ஜெயத்தோடும் வெற்றியோடும் உங்களை நடத்துவார். எல்லாரும் கரங்களை உயர். இன்னும் நாளியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே, ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் ஆனாலும் நிற்கிறேனே, ஏன் இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே, சொல்லுங்க. கிருப 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 கிருப. எங்க பிள்ளைங்கள்லாம் போறாங்கப்பா. மீண்டும் நாங்க நாளைக்கு அதிகாலையில உங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் கிருபையில மறைத்து எங்க வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை கூட மண்ணில் விழுந்துடக்கூடாது. அது வெறுமனை திரும்பக்கூடாது. அது நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றணும். இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. எந்த ஏக்கத்தோடு நாங்கள் வந்தோமோ அதன் பரிபூர்ண எல்லையில் எங்கள் பிள்ளைகளின் பாதங்கள் நிற்கணுமே வேண்டி ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், பராமரிப்பும் வழி நடத்துதலும் நிறைவும் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த நம் பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. வெற்றியோடு வலது கால் வச்சு புறப்படும். God bless you. Thank you.